லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 14 டேஸ் வந்து ஜப்பான் ட்ரிப் போயிட்டு வந்தேன். உங்களை மாதிரி நானும் கூகுள் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டாப் பிளேசஸ் டு விசிட் இன் ஜப்பான் அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் வர பிளேஸ் எல்லாமே ஐட்னரியில் ஆட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்னரியை கொஞ்சம் எலிவேட் பண்ணலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் யுவர் ஜப்பான் ட்ரிப் வர்த் த மணி. 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளா மிஷின் ஆர்கேட்ஸ். எப்பா எங்கே பார்த்தாலும் கிளா மிஷின்ஸ் தான். டோக்கியோவில் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷின்ஜுகு, அக்கியபாரா, ஒசாக்காவில் எடுத்திங்கன்னா நம்பா ஏரியா, திரும்புகிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளா மிஷின்ஸ். கிட்டத்தட்ட நான் ஒரு 10,000 எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளா மிஷின்ஸில் செலவு பண்ணி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி நீங்கள் அனிமி ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அக்கியபாராவில் இருக்கிற அந்த கிளா மிஷின்ஸில் விளையாடி பாருங்க, மேபி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கலாம். 4th பிளேஸில் இருக்கிறது 2 இன்ட்ரெஸ்டிங் கஃபே சொல்லுவேன். இதுவுமே டோக்கியோ அக்கியபாராவில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெய்ட் கஃபே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மசில் கஃபே. இந்த மெய்ட் கஃபே வந்து நான் வந்து பாய்ஸுக்கு சொல்லுவேன். மசில் கஃபே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆர் விமன் ட்ரிப் போனீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்தியன்ஸ் வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க, பட் யூ ஷுட் டெஃபினெட்லி ஆட் இன் டு யுவர் ஐட்னரி. நீங்கள் இந்த மசில் கஃபே ஆர் மெய்ட் கஃபே போனீங்க அப்படின்னா அந்த மெய்ட் கஃபேல வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தே வேர் லைக் அ சர்வெண்ட். சர்வ் பண்ணுற அந்த டிஷ்ஷாக இருக்கட்டும், அந்த ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், தே ஆக்ட் லைக் அ பர்சனல் சர்வெண்ட். அதே மாதிரி இந்த மசில் கஃபேல வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் இருப்பாங்க. இஃப் யூ பை தம் ட்ரிங்க் தே வில் புட் யூ ஷோ, ஒரு மசில்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூஜி எஸ்கர்ஷன் ட்ரெயின். நம்ம டோக்கியோலேருந்து மவுண்ட் ஃபியூஜிக்கு எய்தர் காரு இல்லை பஸ்ஸில் போகிறோம். 99% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஃபியூஜி போய் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஃபியூஜி வியூ பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்போம். பட் ஆனால் நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூஜி எஸ்கர்ஷன் ட்ரெயின் டோக்கியோ ஷின்ஜுகு ஸ்டேஷன்லேருந்து மவுண்ட் ஃபியூஜியில் இருக்கிற கவாகுச்சிகோ ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. இது வெறும் 2500 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் மவுண்ட் ஃபியூஜி அழகாக ரசிச்சிட்டே போகலாம். 2nd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன், கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் ஓல்ட் ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன். நான் சுமோ ரெஸ்லிங் மேட்ச் தான் சொல்கிறேன். ஜப்பான் போயிட்டு சுமோ ரெஸ்லிங் மேட்ச் பார்க்கலாம் எப்படி. 1st பிளேஸில் இருக்கிறது கியோட்டோ, ஒசாகா, நாரா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜெம்ஸ். எஸ்பெஷலி இந்த கியோட்டோ நாராவை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காரு இல்லை வந்து பஸ்ஸில் போய் பார்ப்போம். பட் 1960s ஆப்ரேட் பண்ண ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெயினை அதை அப்படியே ரிவாம்ப் பண்ணி ஒரு விண்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக இந்த ட்ரெயின் வந்து தேர்ஸ்டேஸ் ஆப்ரேட் கிடையாது, மற்ற எல்லா டேஸும் ஆப்ரேட்டடு. ஜப்பான் ரயில்வேஸ் ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, இது கின்டெட்சு ரயில்வேஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்ஸ் இன் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகிடும். வெறும் 4 பெட்டி இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணுறது நல்லது. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். மறக்காமல் உங்கள் ஐட்னர் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாக் டூஸோட ஐட்னரியில் வருது. நீங்கள் ஜப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஜப்பான் ஐட்னரியை ஷேர் பண்ணுறேன்.